நந்தினிமா, என் கண்ணே பற்றும் போல கோலம் நல்லா அழகா போட்டிருக்கியே. ஏம்மா சும்மா காமெடி பண்ணாதீங்கம்மா. நானே ஒரு பொங்க பானை வரைஞ்சி சைடில் 2 கரும்பு வரைஞ்சி விட்டுருக்கேன். இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லட்டி நல்லா அழகா போட்டிருக்கு தெரியுமா? சூரியன் வேற வருது, 2 கரும்பு சைடில் நல்லா முளைச்சிக்கிட்டு நிக்கி, நடுவில் பானையில பொங்கல் அப்படியே பொங்கி வலியுது. பார்க்க நல்ல கண்கொள்ளா காட்சியா இருக்கே. ஏம்மா என்னை கிண்டல் பண்ணாதீங்கம்மா. சரி நந்தினிம்மா, அதெல்லாம் கிடக்கட்டும். நான் வீட்டுக்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன். சரி, உனக்கு இட்லி வச்சு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ தான் பார்த்தா உள்ள பருப்பே காணும். தோரம் பருப்பு இல்லை போல. நான் போய் கடையில் போய் கொஞ்சம் தோரம் பருப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடட்டா? ஏம்மா தோரம் பருப்பு தானே வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. நீ தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கல, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏம்மா நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, அப்போ நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் போய் வீட்டுக்குள்ளே மற்ற வேலையை பார்க்க. ஒரு 1/4 கிலோ தோரம் பருப்பு மட்டும் வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு தாங்கம்மா. ஏட்டி, காசு எங்க இருக்கு? கடைக்காரன்ட்ட போய் சொல்லு, எலிச்சக்கா வீட்டுக்கு தோரம் பருப்பு வேணும்னு சொல்லி. அவன் கொடுப்பான்ல, பிறகு கணக்கில் எழுதிக்கோங்கன்னு சொல்லிடு. நான் பிறகு இட்லி கடையில் ஏதாவது துட்டு வந்தால் கொடுத்துக்கிடுவேன். ஏம்மா இப்படி கடனுக்கு வாங்கி எதுக்குமா நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடணும்? நீ அதுக்கு பதிலாக ரசம் வச்சிருமா. எட்டுக்கு இருக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பொங்கல் அன்னைக்கு ரசம் வச்சா சாப்பிட முடியும். நல்ல சாம்பார் வச்சு காய்கறிலாம் போட்டு செய்ய வேண்டாமா? போய் வாங்கிட்டு வா. நான் காசு பிறகு கொடுத்துக்கிடுவேன். அப்படியா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிட்டி, பார்த்து போ. அந்த தெருமுக்குள்ள ஒரு நாய் படுத்து கிடக்கும். யாரு போனாலும் சும்மா குலைச்சிக்கிட்டே கிடக்கும். பார்த்து போன. சரிம்மா, நான் பார்த்து போறேன். ராமு, பொக்கவாய் ராமு, என் பிராணநாதா, நான் இன்னைக்கு பார்க்க எப்படி இருக்கேன்? நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? என்னைய கொன்னு எனக்கு பால் ஊத்திடுவா. ரொம்ப நல்ல அழகா இருக்கு நெட்டம்மா, நல்ல தேவதை மாதிரி இருக்க. என்ன ராமு, நீங்க புது ட்ரெஸ் போடலையா? நெட்டம்மா, ஒரு புது சட்டை வாங்கிட்டு வந்தோம்ல, அது கொஞ்சம் சைஸ் தெரியாம வாங்கிட்டு வந்துட்டோம் போல. சின்னதா இருக்கு, போட முடியல. சரி, இப்போ பொங்கல் அன்னைக்கு எதுக்கு கடைக்கு போய் அலைய? 2 நாள் ஆகட்டும், போய் மாத்திக்கிடுவோம். வாங்குறது ஒழுங்கா போட்டு பார்த்து வாங்க மாட்டீரோ? அதான் கடையில் ஒரு டயர் ரூம் இருக்கும்ல, அங்கே போய் போட்டு பார்க்க வேண்டியதானே? நெட்டம்மா, அது டயர் ரூம் இல்லட்டி, அதுக்கு பேரு ட்ரையல் ரூமு. துணியெல்லாம் போட்டு பார்க்குற ரூமு. இதை மட்டும் நல்ல வக்கனையா பேசுங்க. என்னைய குறை சொல்ல மட்டும் குதிச்சுக்கிட்டு வாரீர்ல. அப்படின்னா ஒழுங்கா ஒரு துணியை போட்டு பார்த்து எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன கேடு உங்களுக்கு? சரி விடு நெட்டம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில்லெல்லாம் வச்சிருக்கேன், ஒரு 2 நாள் கழிச்சு போய் மாத்திக்கிடுதேன். நீங்க புது துணி போட மாட்டேன்னு சொல்லியிருந்தா நானும் போடாம இருந்திருப்பேன்ல. இப்போ ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பேசுவாங்க? பொண்டாட்டி மட்டும் புது துணி போட்டிருக்கா, அவ வந்து ராட்சசி போல, எப்படினாலும் அடம் முடிச்சு புது துணி வாங்கி போட்டுருவா. இந்த மனுஷன் பாவம், உழைக்கிற மனுஷன் துட்டு இல்லை போல, புது துணி வாங்கலன்னு சொல்லி என்னைய தானே எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க டி. நீ எதுக்கு வினோதமா யோசிக்க? சரி, நீங்க என்னத்தையோ ஒன்று போடுங்க. சரி, நம்ம பொங்கல் வச்சு முடிச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? சரி நெட்டம்மா, நானும் அத்தை மாமாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. 2 பேரும் போயிட்டு வருவோன்னு. போயிட்டு வரக்கூடாது. டேடி நைனா மத்தியானம் சாப்பிட அங்கே வர சொல்லியிருக்காரு. நம்ம அதனால மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரமா வருவோம். நெட்டம்மா, பொங்கல் அதுவுமா நம்ம அங்க போய் சாப்பிட போயிட்டோம்னா இங்க அம்மாவும் அப்பாவும் சும்மால தனியா கிடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. என்ன ராமு, பொங்கல் அதுவும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீரு? எங்க அம்மா வீட்டுக்கு போறது கூட எனக்கு உரிமை இல்லையா? எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டுதான் செய்யணுமோ? நீங்க வந்த வாங்க, வரலன்னா போங்க. நான் எப்படியும் பொங்கல் வச்சு முடிச்சோன்னே எங்க வீட்டுக்கு போயிருவேன். ராமு தம்பி, இங்க வாயே. சரி நெட்டம்மா, உங்க வீட்டுக்கு போறதை பத்தி பிறகு பேசுவோம். இப்ப எங்க அம்மா கூப்பிடுதாங்க, போய் என்னன்னு கேட்டு வரேன். சரி போங்க, என்கிட்ட பேசினா உங்களுக்கு பொறுக்காதே. போயிட்டு வாங்க. ஆஹா, பச்சை கலரு தான் அழகா இருக்கு. என் கண்ணையே பற்றும் போல இருக்கே. இந்த ட்ரெஸ் எந்த கடையில் வாங்கினாருன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்ல, நம்மளை கடைக்கு கூட்டிட்டு போகலனாலும் ராமு நல்லா பார்த்து அழகா துணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அடியே ஒட்டக்குச்சி, புது துணியை போட்டு ரசிச்சது போதும். இங்க வந்து இட்லி வந்துட்டான்னு பாரு. என்னடா வாழ்க்கை இது? ஒரு புது துணியை போட்டிருக்கேன், நல்லா ரசிக்க விட மாட்டேக்காங்களே. இட்லி வந்துட்டா குழம்பு வந்துட்டான்னு பாருன்னு உயிரை வாங்குதாக. போகிற போக்க பார்த்தா நம்மளை முழு நேரம் சமையல்காரியெல்லாம் மாற்றிடுவாங்க போல. இப்போ தான் புது துணியை போட்டேன். இந்த துணியோடு போட்டுட்டு அடுப்பங்கரையில் போய் வேலை செஞ்சா துணியில் ஏதாட்டும் ஒரு கரை பட்டுரும். பிறகு டேடி நைனாவை போய் பார்க்க போகும்போது அழுக்கு துணியை போட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கலத்தி வச்சுட்டு நம்ம பழைய பேண்ட் சட்டையவே போட்டுக்கிடுவோம். பிறகு டேடி நைனாவை பார்க்க போகும்போது புது துணியை மாட்டிட்டு போவோம். அடியே வாரியா விளக்கமாத்த தூக்கிட்டு வரவா? வாரம் தாயே வாரேன். முதல்ல இந்த விளக்கமார தூக்கி தூர வீசணும். லட்சுமி, பொங்கல் ரெடி ஆயிட்டா? ஆமாங்க, பொங்கல் வச்சு இறக்கி வச்சாச்சு. லட்சுமி, மணி 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி பொங்கல் வச்சு முடிச்ச? நாங்க இப்பதான் எந்திரிச்சு எல்லாரும் குளிச்சுட்டு வாரோம். அதுக்குள்ள பார்த்தா இங்க எல்லா வேலையும் முடிச்சிருக்கியே.
எத்தே பொங்கல் வந்து சூரிய பகவானுக்காக தானே செய்யுதோம். அதனால அவர் வர்றதுக்கு முன்னாலே நம்ம செஞ்சு முடிச்சாதானே அவருக்கு ஒரு மரியாதையா இருக்கும். அதனாலதான் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து இங்க வாசல்லாம் தூத்து பறிக்கி அள்ளி கோலம் போட்டு அழகா பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன் தே. அப்படியா மருமோளே? சரி சரி, கோலம் நல்லா அழகா போட்டிருக்கமா. ஏத்த இன்னைக்கு நேரம் காணல, அதனால சின்னதா போட்டிருக்கேன். போன வருஷம் நல்லா பெருசா போட்டிருந்தேன். திடீர்னு வந்து தலைவர் வேற கோலம் போட்டினாரு. பிறகு கூட்டிட்டு போனாரு, பரிசெல்லாம் கொடுத்தாருத்தே. 2வது பரிசு கிடைச்சது. அப்படியே மருமோளே, 2வது பரிசா கொடுத்தாங்க, பரிசு கொடுக்கலையாக்கும்? ஏத்தே பரிசு மாலாக்கு தான் கிடைச்சது. அவன் நல்லா அழகா அச்செடுத்த மாதிரி கோலம் போடுவா. கோலம் போட்டிலாம் அவளை நம்மளால ஜெயிக்க முடியாது. அவன் நல்லா போட்டிருந்தாளா, அதனால தலைவர் வந்து பரிசு அவளுக்கு அறிவிச்சிட்டாரு. ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க அவளுக்கு. 2வது பரிசு எனக்கு ஒரு கிரைண்டர் கிடைச்சது தே. லட்சுமி, இந்த வருஷம் ஒன்றும் கோலை போட்டு எதுவும் வைக்கலையோ? ஏங்க, தலைவர் மகளுக்கு போன வாரம் தானே கல்யாணம் முடிஞ்சது. அதனால அவர் மறு வீட்டுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இப்ப தலை பொங்கல் வேற இல்ல, மாப்பிள்ளை வேற வந்திருப்பாரு. அதனால அவருக்கு அங்க பார்க்க தான் நேரம் சரியா இருக்கும். அதனால போட்டி எதுவும் வைக்கலங்க. இந்த அவ்வளவுதாண்டி, வச்சு முடிச்சு எடுத்தாச்சுல. வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதா. ஏம்மா, காலையில சாப்பாடு ஒண்ணும் கிடையாதா? வெறும் பொங்கல் மட்டும்தான் தருவியா? இல்லட்டி, வெறும் பொங்கலை மட்டும் எப்படி திங்க முடியும்? இட்லி சுட்டு வச்சிருக்கேன். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, வடை எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். சக்கரை பொங்கல் வடை எல்லாம் செஞ்சிருக்காங்களா? அட கடவுளே, இவளுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தரமாட்டாளுகளே. சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லுவாளுக. இப்போ என்ன செய்ய? எனக்கு எல்லாம் திங்கணும்னு ஆசையா இருக்கே. சரி, எப்படியாட்டு இன்னைக்கு இந்த சக்கரை பொங்கல் வடை எல்லாத்தையும் நல்ல திருட்டுத்தனமா எடுத்து தின்றணும். யோ தாடிக்காரா, தெரியாம எடுத்து திங்கணும்னு நினைச்சிரு. அவ்வளவுதான், தாடியை பிச்சு தூக்கி தூர வீசிடுவேன். பொங்கல் திங்கணும்னு மனசுக்குள்ள தானே நினைச்சேன். அதுக்கு எதுக்கு இவ திட்டுதா? சரி லட்சுமி, பொங்கல் வாசம் கமகமன்னு அடிக்கி. சீக்கிரம் பொங்க பானையை தூக்கிட்டு உள்ள வா. உள்ள உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்க, தூக்கிட்டு வாரேன். ஏன் அவசரப்படுதீங்க? எல்லா மக்களுக்கும் நம்ம ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல வேண்டாமா? பொங்கல் வாழ்த்தா? அப்ப நீயே சொல்லிறேன். ஏங்க, என்னங்க என்னைய போய் சொல்ல சொல்லுதீங்க? எனக்கு வெக்கமா இருக்கே. அடியே, வாழ்த்து சொல்றதுக்கு என்ன வெக்க வேண்டி கிடக்கு? சொல்லு. தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிடுதே. பிறகு மாட்டு பொங்கல் வரும்ல, அதுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிடுதே. அதுக்கு பிறகு காணும் பொங்கல் வரும்ல, அதுக்கு எல்லாரும் நல்லா வெளியே போய் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. காளியாத்தா, மாரியாத்தா, எல்லா மக்களையும் நல்லா வச்சுக்கோமா. மீனாட்சி, நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் வாரேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் ஆளை காணும். ஏங்க, அவ இன்னைக்கு வரமாட்டா, நாளைக்கு தான் வருவா. ஏன் மீனாட்சி அப்படி சொல்லுத? அவங்க வீட்டுல பொங்கல் விட்டுட்டு வாரேன்னு தானே சொன்னாங்க. வாரேன்னு சொன்னால, பிறகு போன் அடிச்சா என்ன குழம்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா. இன்னைக்கு சாம்பார் தாமான்னு சொன்னேன். இன்னைக்கு சாம்பார் நீங்களே தின்னுங்க, நாளைக்கு கறி குழம்பு வைப்பீங்கல்ல, அப்ப வாரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா. ஆண்டி, எப்ப பொங்கல் ரெடி ஆகும்? மருமகளே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாம்மா, எல்லாம் ரெடி ஆயிரும். இப்படித்தான் 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு 1 மணி நேரம் நிக்க வச்சிட்டீங்க. நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என்ன மருமகளே, இது காத்திருந்தா தானே நல்ல சுவையான பொங்கல் கிடைக்கும். வீட்ல தான் ஸ்டவ் இருக்குல்ல, அது வேகமா எரியும்ல. ஏன் இப்படி கொண்டு வந்து புகைக்குள்ள போட்டு என்னைய கொல்லுதீங்க? இந்த புகையை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி மூச்சு திணறிக்கிட்டு வருது. மருமகளே, வீட்டுக்குள்ள ஸ்டவ்ல வச்சு பொங்கல் வைக்கிறதுல என்ன இருக்கு? நம்ம நல்லா இப்படித்தான் வெளியே முத்தத்துல வச்சு பாரம்பரிய முறைப்படி நல்லா அழகா அடுப்பு கூட்டி பொங்கல் விடணுமா? இதுதான் நல்லது. நீங்க பண்ற கூத்துல என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிட்டுனா என்ன பண்றது? நான் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? அழுக்காயிட்டுனா நீங்களா வந்து வாங்கி தருவீங்க? மீனா, அழுக்காயிட்டுனா புது துணி வாங்க கூடாது. அழுக்காயிட்டுனா துவைக்கணும். நான் ஏன் துவைக்கணும்? அழுக்காயிட்டுனா நீங்க வந்து துவைச்சு கொடுங்க. நான் எதுக்கு இவ துணியை துவைச்சு கொடுக்கணும்? நான் என்ன இவ வீட்டு வேலைக்காரியா? 10,000 ரூபா பட்டு சேலை கட்டி இருக்கிற நானே அமைதியா நிக்க, இவ 1000 ரூபாய்க்கு சுடிதாரை போட்டுக்கிட்டு என்ன வரத்துக்கு வாரா? சில்லி கேர்ள். மருமகளே, அத்தை தானே பொங்கல் விட்டுக்கிட்டு இருக்கேன், நீ தூரமா தானே நிக்க. உன் துணி எப்படி அழுக்காவும்? எத்தே, அவகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவதான் புரியாம பேசுவான்னு தெரியும்ல. இருங்க, அவட்ட நான் பேசுதேன். ஓ அப்படியா? நான் புரியாம பேசுவேன், நீங்க நல்லா புரிஞ்சு பேசுவீங்களோ? சரி பேசுங்க, என்ன பேசுவீங்கன்னு பாப்போம். நியாயமா பார்த்தா உன்னையே தான் பொங்கல் வைக்க விட்டுருக்கணும். ஐயோ பாவமேன்னு உன்னைய ஒரு வாரமா நிக்க வச்சுட்டு அத்தை பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் எதுக்கு பொங்கல் வைக்கணும்? நீங்க தானே வீட்டுக்கு பெரிய மருமகன்னு சொல்லிக்கிட்டே அழைவீங்க. அப்ப நீங்க தானே பொங்கல் வைக்கணும். நீ சொல்றது நியாயம்தாம்மா. பெரிய மருமகன்னு நான் பொங்கல் வைக்கணும்னு நீ சொல்லுதே. ஆனா தினம் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே பார்க்கேன். நீ சும்மா வெட்டியா தானே உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு ஒரு நாள் நீ வேலை செய்யலாம்ல. மீனா நம்ம கிட்ட வேற மாதிரில சொன்னா, எல்லா வேலையும் இவ தான் செய்யறா, வீட்டுல யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்காங்க, எல்லா வேலையும் என் தலையில கட்டியிருந்தாங்கன்னு சொன்னா, இப்ப அண்ணி என்னடானா இப்படி சொல்லுதாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் செய்யுதுன்னு. அப்ப யார் போய் சொல்லுதா?
இன்னைக்கு தான் அருண் இருக்காருல்ல, அதனால யாருமே நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இங்க பாருங்க மாலாக்கா, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் ஒன்னும் போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஏதாவது வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். சும்மா போனெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். உங்களை மாதிரியா நினைச்சீங்க நீங்க? உங்க கூட என்னெல்லாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவா தெரியுமா? உங்களை மாதிரியா ஒன்னும் இல்லாத குடும்பத்துல இருந்து ஓடி வந்தவா. சின்ன மருமோளே, என்ன பேச்சு இது? இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிலாம் பேச உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதானே பார்த்தேன், இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலையேன்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு தானே எப்பவுமே சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு வருவீங்க. ஏன் மருமோளே இப்படிலாம் பேசுத? நான் 2 பேரையும் என் மாவா மாதிரி தானே நினைக்கேன். அதெல்லாம் போய் நீங்க என்னைய உங்க மகா மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா, மாலாக்கா ஏதாவது என்னைய சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள பலாருன்னு கண்ணத்துல ஒரு அறை விட்டுருக்கணும்ல. பாத்துக்கிட்டு சும்மா தானே நிக்கீங்க. ஏமா நியாயமா பார்த்தா உன் கண்ணத்துல தாம்மா ஒரு அறை விட்டுருக்கணும். மாலை எதுவுமே பேசல. நீ தான் அவளை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவா, ஒன்றும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தவான்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. அவளுக்கு மனசு கஷ்டப்படும்ல. எதுக்கு இப்படி பேசுத? ஓஹோ, என்னையே அடிப்பீங்களா? பாத்தீங்களா அருண், நீங்க இருக்கும்போது எப்படி பேசுதாங்கன்னு. அப்ப நீங்க இல்லாதப்ப என்ன எப்படிலாம் பேசுவாங்க, நல்லா பாத்துக்கோங்க. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? எத்தே விடுங்க, அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். நல்ல நாள் அதுவுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். வாங்க நம்ம பொங்கல் வைப்போம். பாத்தியா மருமோளே, நீ எவ்வளவுதான் அவளை என்ன சொன்னாலும் அவ தானே விட்டு கொடுத்து போறா. நீ தான் நிலை இல்லாம நிக்க. எல்லாம் நடிப்பு, எல்லாம் வேஷம். இப்ப எல்லாரும் இருக்கிறதுனால அவங்க வந்து நடிக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. கடைசியில பாருங்க உங்க 2 பேரும் என்ன பண்ணுதுன்னு. ஆமா மீனா, கரெக்டா சொல்லிட்டியே. நான் நடிக்கத்தான் செய்யுதேன். எத்தே வாங்க நம்ம பொங்கல் வைப்போம். அவகிட்ட என்ன பேச்சு? எல்லாரும் அங்க பாருங்க, பொங்கல் பொங்குது. அடியே, பொங்கல் பொங்கும் போது கொலை விடணும். கொலை பண்ணணுமா? யாரை கொலை பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, போட்டு தள்ளிடுதேன். ஏமா சிம்ரன், கொலை விடுறதுன்னா கொலை பண்றது கிடையாதுமா. இப்ப நான் பண்ணுவோம் பாரு, அதே மாதிரி பண்ணணும். இப்ப நான் பண்ண பாத்தியா? அதே மாதிரி பண்றதுக்கு பேரு தான் கொலை விடுறது. இதுதானே? இது எனக்கு நல்லா தெரியுமே, நான் நல்லா பண்ணுவேன். அப்படியாம்மா, நீ நல்லா கொலை விடுவியோ? இங்க இருக்கிற ஒரு கழுதைகளுக்கு ஒன்றும் தெரிய படைக்கி. நீ பம்பாயில இருந்து வந்தாலும் நம்ம ஊர் பாரம்பரியத்தை பத்தி நல்லா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. சரிம்மா, நீயே கொலை விடுமா. ஊ ஊ ஊ ஊ. ஏ அப்பா, நீ ஒன்றும் கொலை விட வேண்டாமா. கொலை விட சொன்னா ஊழ விடுதே. ஒருத்தருக்கும் கொலை விட தெரியல. சரி, போனா போகுது. எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கத்துங்க. தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே என் 10,000 ரூபாய் பட்டு சேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. மக்களே, சேலை அவக்குள்ளதுதான், ஆனா வாங்கி கொடுத்தது நானு. இந்த வருஷ கோல போட்டியில நிச்சயமா முத பரிசு எனக்கு தான் கிடைக்கும். எல்லாரும் என் கோலத்தை பார்த்துட்டு வாயை பொளக்க போறாளுங்க. போன வருஷமும் நான் தான் அழகா கோலம் போட்டிருந்தேன். எங்க அந்த தலைவர் கண்ணுக்கு தெரிஞ்சது? அவர் நல்ல ஆள் பார்த்துல செய்தாரு. மாலாக்கு போய் முத பரிசை தூக்கி கொடுத்துட்டாரு. நான் என்ன அழகா கோலம் போட்டிருந்தேன். ஆனா என் கோலத்தை பார்த்துட்டு இது என்ன அப்படி இருக்கு, இது என்ன அப்படி இருக்குன்னு ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வருவாரு போல. என் கோலத்தை குறை சொல்லிட்டு மாலா கோலம் அப்படி ஒண்ணும் பிரமாதமா இல்ல. அவளுக்கு போய் முத பரிசு ஃப்ரிட்ஜை கொண்டு தூக்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் என் கையில கொடுத்துட்டு போவாரு. தலைவர் வந்து என் கோலத்தை பார்த்தாரு, ஆச்சரியப்பட்டு போயிருவாரு. ராதா, இந்த திறமையெல்லாம் இத்தனை நாளா எங்க ஒளிச்சு வச்சிருந்த அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு தான் முத பரிசு கொடுப்பாரு. போன வருஷம் முத பரிசு ஃப்ரிட்ஜ்ல கொடுத்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜை மாலை வாங்கிட்டு போயிட்டா. நான் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன், என் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துரும், நல்ல அழகா ஐஸ் வாட்டர் குடிக்கலாம்னு. கடைசியில இல்லாம போச்சு. இந்த வருஷம் என்ன பரிசு தருவாங்க? எப்படியும் நம்மளுக்கு தான் முத பரிசு கிடைக்க போகுது. பேசாம தலைவர் வீட்டுல போய் கேட்டுருவோமா? ஒரு 5 பவுண்ட்ல ஒரு தங்க நெக்லஸ் வேணும், வாங்கி தாங்க முத பரிசுக்குன்னு கேட்டுருவோமா? கேப்போம். கேட்டா என்ன தப்பு? நான் தான் அழகா கோலம் போட்டிருக்கேன்ல. போன வருஷம் வந்துட்டு இது என்னதுமா அது என்னதுமா, ஏன் இப்படி வரைஞ்சு வச்சிருக்க அப்படி இப்படின்னு என்னை குறை சொன்னாரு. இந்த வருஷம் அவர் குறை சொல்ல கூடாதுங்கிறதுக்காக தானே நான் எல்லா கோலத்தையும் வரைஞ்சி அழகா படம் வரைஞ்சி பாகம் குறிச்சு வச்சிருக்கேன். பார்த்து இது என்னது அது என்னதுன்னு என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. பார்த்த உடனே பரிசு தூக்கி கொடுத்துடணும். பொங்கலும் அதுவுமா சிம்ரனை போய் பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். முதல்ல போய் அவளை பார்த்துட்டு வந்துருவோம். ஏலே ஆரஞ்சு மண்டையா, வா வா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னக்கா, என்னைய எதுக்கு தேடிக்கிட்டு இருந்தீங்க? ஏலே, கோலம் போட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் மார்க் போட தலைவர் வரல. அவர் எத்தனை மணிக்கு வருவாரு? மார்க் போடணுமா? என்ன மார்க் போடணும்? எதுக்கு? ஏலே, என்னல கிறுக்கு பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சுத்த விவரம் கெட்ட ஆளா இருக்க. பொங்கலுக்கு பொங்கல் தலைவர் கோல போட்டி வைப்பாருல்ல, இன்னும் தலைவர் கோல போட்டிக்கு மார்க் போட வரல, அதான் கேட்டேன். ஏக்கா, அதை சொல்லுதீங்களா? இந்த வருஷம் கோல போட்டி கிடையாதுக்கா. என்னல சொல்லுதே? கோல போட்டி கிடையாதா? ஆமாக்கா, இந்த வருஷம் கோல போட்டி கிடையாது. தலைவர் மகளுக்கு இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவங்க மாமியார் வீட்டில இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு தலை பொங்கல்ல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தலைவருக்கு கோல போட்டி வைக்க நேரம் இல்லக்கா, அடுத்த வருஷம் வைப்பாரு. ஆட பேதில போவா, தலைவர் கோல போட்டி வைப்பாருன்னு நினைச்சல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போட்டேன்.
இதை பார்த்தா கோலம் மாதிரியா இருக்கு. சின்ன பிள்ளைல ரஃப் நோட்ல கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இதுல இந்த அறிவியல் நோட்ல படம் வரைஞ்சு பாகங்களை குறி அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி பாகத்தை குறிச்சில வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க ராதாக்கா, அடுத்த வருஷம் கண்டிப்பா கோலப்போட்டி இருக்கும். அடுத்த வருஷம் கோல போட்டி நடத்தி என்ன செய்ய? நான் இந்த வருஷம் ராத்திரி பூரா கண்ணை முழிச்சு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன். நீ அடுத்த வருஷம் வைக்க போறேங்க. இப்பவே மார்க் போட்டு போ. ஏக்கா என்னக்கா செய்ய, தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிட்டு, அதனால இந்த வருஷம் கோலப்போட்டி வைக்கல. அடுத்த வருஷம் வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. இல்ல ஆரஞ்சு மண்டையா, தலைவர் இல்லன்னு என்ன, நீ ஒரு கோல போட்டி வச்சு விட வேண்டியதானே? ஏக்கா என்னக்கா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்படி கோலப்போட்டி வைக்க முடியும்? ஏல ஆரஞ்சு மண்டையா, நீ நல்ல பையன்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாதுல. நீ என் கோலத்துக்கு ஒரு மார்க் போட்டுட்டு போயிரு சரியா? எப்படியும் எல்லா கோலத்தையும் பாப்பல்ல, எனக்கு தான் முத பரிசு கிடைக்கும். அதனால ரொம்ப வேண்டாம், ஒரு 5 பவுண்ட்ல ஒரு தங்க சங்கிலி மட்டும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருல, எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏக்கா என்ன காலையிலே மரம் கலந்து போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இருங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் போகணும். கோலம் போட சொன்னா சூனியக்காரி மண்பானை வரைஞ்ச மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதுல அடுப்பு நெருப்பு விறகுன்னு வேற எழுதி வேற வச்சிருக்காங்க. இல்லைன்னா பார்த்தா தெரியாதாக்கும். இவங்களுக்கு முத பரிசு தங்கச்சங்கிலி வேணுமா 5 பவுனுக்கு. 5 பவுனுக்கு தங்கச்சங்கிலி வாங்கினா நான் எதுக்கு இவகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்? சிம்ரன் கழுத்துல கொண்டு போட்டுற மாட்டேனா? ஐயோ போச்சே போச்சே போச்சே, எவ்வளவு அழகா ஆசாசையா ராத்திரி பூரம் கண்ணை முழிச்சு இந்த கோலத்தை போட்டேன். முத பரிசு கிடைக்கும்னு ஆசையா இருந்தனே, இப்ப இப்படி ஆயிட்டே. தலைவர் இல்லையே, கோல போட்டி நடத்தி தொலைச்சா என்ன அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே. இந்த கோலத்தை எவ்வளவு பார்த்தாளுங்கன்னா அப்படியே கள்ள காப்பி அடிச்சு அடுத்த வருஷம் போட்டு முத பரிசு வாங்கிட்டு போயிருவாளுகளே. நான் இப்ப என்ன செய்வேன்?